ஒரு நாள் கிபி 616 கடுமையான கோடையின் உச்சி வெயில். அந்த பாலை வெயிலில் உக்கிரத்தை விட உமரின் உள்ளத்தில் ஒரு எரிமனை வெடித்து கிளம்பிக் கொண்டிருந்தது. தனது உடைவாளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய உமர் அவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்ற கொலை வெறி அவரது உள்ளத்தில் நெருப்பாய் பூத்துக் குழுங்கிக் கொண்டிருந்தது. அவர் சென்று கொண்டிருந்த தெரு வழியாக அவரது நண்பர் நுவைம் பின் அப்துல்லா ரதியல்லா அவர்கள் வருகின்றார்கள். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை உமர் அறிந்திருக்கவில்லை. உமரை சந்தித்த நுவைம் ரதியல்லா அவர்கள் உமரின் முகத்தில் தெரித்துக் கொண்டிருந்த கோபக் கனலை பார்த்துவிட்டு, "என்ன உமரே, எங்கே இவ்வளவு வேகம்? முகமதை கொன்றுவிட்டு காபாவில் உள்ள நமது கடவுள்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கப் போகின்றேன்" என்றார் உமர் பதிலுக்கு. "உமரே, எச்சரிக்கை! முகமதை நீர் கொலை செய்தால் பனு ஹாசிம் கோத்திரத்தாரின் கொடிய கோபப் பார்வைக்கு நீர் ஆளாக நேரிடும். ஜாக்கிரதை! உம்முடைய நன்மைக்காகத்தான் நான் சொல்கின்றேன், கேட்டுக்கொள்வீராக" என்றார் நுவைம் ரதியல்லா அவர்கள். "நீர் சொல்வதை பார்த்தால் நீரும் முஸ்லீமாகிவிட்டது போலல்லவா தெரிகின்றது" என்றார் உமர் அவர்கள். "நான் முஸ்லீமாவது ஆகாதது இருக்கட்டும், என்னை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம். நீர் உமது சகோதரியையும் உமது மைத்துனரையும் போய்ப்பார். அவர்கள் ஏற்கனவே முஸ்லீம்களாகிவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் திருமறை குரானை வாசித்துக் கொண்டு கூட இருக்கலாம். அவர்களை போய் கவனியும்" என்றார் நுவைம் ரதியல்லா அவர்கள். "என்ன, எனது சகோதரியும் மைத்துனரும் முஸ்லீம்களாகிவிட்டார்களா?" என்று உறைந்து போய் நின்ற உமர் அவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கிச் சென்ற தனது பயணத்தை மாற்றி தனது தங்கை ஃபாத்திமாவையும் அவரது கணவர் சயீத் பின் ஸைத் ரதியல்லா அவர்களின் வீடு நோக்கிச் சென்றார்கள். உமர் தனது தங்கையான ஃபாத்திமாவின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள். தனது தங்கையும் தங்கையின் கணவரும் இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டதை கனவிலும் எண்ணி பார்த்திருக்கவில்லை. "இந்தச் செய்தியில் உண்மை இருக்காது, இதனை நான் நம்ப மாட்டேன். எனினும் இந்தச் செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்" என்று அவரது மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. உமர் அவர்கள் தனது தங்கையின் வீட்டு வாசலை அடைந்தபொழுது அங்கே அவரது தங்கை ஃபாத்திமா ரதியல்லா அவர்களும் அவரது கணவர் சயீத் பின் ஸைத் ரதியல்லா அவர்களும் குரானிலிருந்து சில வசனங்களை ஓதிக்கொண்டிருந்தார்கள். சகோதரனை பார்த்துவிட்ட ஃபாத்திமா ரதியல்லா அவர்கள் தனது கையிலிருந்து குரான் எழுதப்பட்டிருந்த ஓலையை மறைத்துவிட்டு தனது சகோதரனை வரவேற்பதற்காக எழுந்தார். புன்னகையுடன் உமரை வரவேற்றார். ஆனால் உமருடைய முகத்திலோ இருள் மண்டி கிடந்தது. "எதனை வாசித்துக் கொண்டிருந்தீர்கள்?" உமர் கேட்டார். "ஒன்றுமில்லை" ஃபாத்திமா ரதியல்லா அவர்களிடமிருந்து பதிலாக வந்தது. தனது மைத்துனரின் சட்டையின் கழுத்து பகுதியை இறுக்கிப் பிடித்த உமர், "உமது மூதாதையர்களது மார்க்கத்தை வெறுத்துவிட்டீர்களோ?" என்றார். "நாங்கள் சத்தியத்திற்காக அசித்தியத்தை தூர எறிந்தோம்" என்றார் அஞ்சாத குரலில் சய்யித் ரதியல்லா அவர்கள். இந்த வார்த்தையை கேட்ட உமரின் கண்களில் கோபக் கனல் தெரித்தது. மைத்துனரை நைய புடைக்க ஆரம்பித்தார். தனது கணவரை விடுவிப்பதற்காக இடையில் புகுந்த ஃபாத்திமா ரதியல்லா அவர்கள், "உமரே, எனது கணவரை விட்டுவிடும். நீர் என்ன கூற வந்தீரோ அதனை என்னிடமே கூறுங்கள். அதனை விட்டுவிட்டு எனது கணவர் மீது கை வைப்பது சரியில்லை" என்று தனது சகோதரரை எச்சரித்தார் ஃபாத்திமா ரதியல்லா அவர்கள். "நீங்கள் முஸ்லீம்களாகிவிட்டீர்களாமே, உண்மையா?" "ஆம், நாங்கள் முஸ்லீம்களாகிவிட்டோம். இதற்காக நீர் எங்களை கொலை செய்ய வந்திருப்பீரென்றால் எங்களை கொன்றுவிடுங்கள். உங்களது மிரட்டலுக்கெல்லாம் பயந்து இஸ்லாத்தை நாங்கள் விட்டுவிட மாட்டோம்" என்று உறுதியாக கூறினார். இப்பொழுது உமர் சற்று நிதானத்திற்கு வந்தவராய், "சரி, நீங்கள் வாசித்த அந்த திருமறையின் பாகங்களை என்னிடம் காண்பிக்க கூடாதா? நான் பார்க்க வேண்டும்" என்றார் ஃபாத்திமா. "நீங்கள் தூய்மையானவராக ஆகும் வரைக்கும் இந்த புனித குரானை நீங்கள் தொட முடியாது. முதலில் சென்று உங்களது கரங்களை கழுவிக்கொண்டு வாருங்கள்" என்றார் ஃபாத்திமா. கையை கழுவிவிட்டு திரும்பிய உமரிடம் அந்த திருமறையின் பாகங்கள் கொடுக்கப்பட்டன. அதன் பக்கங்கள் இவ்வாறு ஆரம்பமாகின. உமர் வாசிக்க ஆரம்பிட்டார். "தாஹா, நபியே, நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குரானை உம்மீது இறக்கவில்லை. அல்லாவுக்கு அஞ்சுவோருக்கு நல்லுபதேசமே அன்றி வேறில்லை. பூமியையும் உயர்வான வானங்களையும் படைத்தவனிடமிருந்து அது இறக்கி அருளப்பட்டது. அர்-ரஹ்மான் அர்ஷின் மீது அமைந்தான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் இவ்விரண்டிற்கும் இடையில் உள்ளவையும் மண்ணுக்கு அடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. நபியே, நீர் உரக்கச் சொன்னாலும் நிச்சயமாக அவன் இரகசியத்தையும் அதைவிட மறைவானதையும் அறிகிறான். அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயகன் வேறு இல்லை. அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன." தாஹா 1 முதல் 8 வசனங்கள். திரும்பி திரும்பி ஓதிக்கொண்டே இருந்தார். "இந்த வசனங்கள் என்னை நோக்கி உரையாடுவது போலல்லவா இருக்கின்றது? என்ன அற்புதம்! தாஹா என்ற பெயர் கூட என்னை நோக்கி விழிப்பதாகவே உணர்கின்றேனே.
சத்தியத்தின் தாக்குதலால் அசத்தியத்தின் கதவுகள் தனது இதயத்தில் மூடுவிழா நடத்திக் கொண்டிருப்பதை உணர ஆரம்பித்தார். சற்று நிலை குலைந்த நிலையில், உமரே, நீர் எவ்வளவு நாட்கள்தான் சத்தியத்தின் வெளிச்சப் பாதையை விட்டுவிட்டு அசத்தியத்தின் அந்தகார இருளில் தவித்துக் கொண்டிருக்கப் போகின்றாய் என்ற கேள்வியை தனக்குத்தானே கேட்கக் கொள்ள ஆரம்பித்த உமர் அவர்களிடம், இன்னும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள உமக்கு நேரம் வரவில்லையா என்று அவரது உள்மனம் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தது. புயலாய் வந்த கோபம் தென்றலாக கரையை கடந்தது. இனி ஒரு கணமும் நான் தாமதிக்கப் போவதில்லை. சத்தியத்தின் சுவடுகளை நான் தரிசிக்க வேண்டும். தனது தங்கையின் பக்கமும் தனது மைத்துனரின் பக்கமும் திரும்பிய உமர், இஸ்லாத்தின் பரம விரோதியாக இங்கே நுழைந்தவன் இப்பொழுது இஸ்லாத்தின் உற்ற நண்பனாக உங்கள் முன் நிற்கிறேன். எனது கையிலிருக்கும் இந்த உடைவாள் முகமதின் கழுத்தை துண்டிக்க தயாரானது. என்ன மாற்றம்! அந்த முகமதின் கரங்களால் நான் சத்தியத்துக்கு சாட்சி பகரச் சென்று கொண்டிருக்கிறேன் என்றார் உமர் அவர்கள். உணர்ச்சியின் விளிம்பில் உரத்த முழங்கினார், அல்லாஹு அக்பர் என்று ஃபாத்திமா அவர்கள். ஆம், படைத்தவனின் விதியின் எழுத்துகள் இல்லாவிட்டால் வெளிச்சப் புள்ளிகள் கூட பலருக்கு இருட்டுலகமாகத்தானே ஆகிவிடும். விட்டுப்பூச்சியாய் எரி நெருப்பில் விழ காத்திருந்த சகோதரனுக்கு விடியலை காட்டுவது இறைவனையன்றி வேறு யாரால் முடியும்? உரத்த முழங்கினார், இறைவா, நீ மிகப் பெரியவன், அல்லாஹு அக்பர். இதனை அல்லாமா இக்பால் அவர்கள் தனது கவிதை தொகுதியான உங்களின் ரகசியங்கள் என்னும் நூலில் சகோதரிகளுக்கு இவ்வாறு அறிவுரை வழங்குகின்றார்கள். ஓ இஸ்லாமிய சகோதரிகளே, அந்தி மாலை பொழுதில் அதிகாலை சூரியனை பிரசவியுங்கள். உண்மை அடியார்களே, திருமறையை ஓதுங்கள். அதன் அர்த்தங்களுக்கு செயல் வடிவம் கொடுங்கள். தெரியுமா உங்களுக்கு, உமரின் விதியை மாற்றியதே அந்த திருமறையின் வாசிப்புதானே.